பழங்கள்லேயே ரொம்ப முக்கியமான பழம் வந்து பப்பாளி பழம். ரெகுலராக வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நம்ம பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட சொல்கிறோம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது பப்பாளி பழம் மட்டும் இல்லை, பப்பாளி விதையை சாப்பிடுங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, எல்லாரும் பழத்தை தான் சாப்பிட சொல்லுவாங்க, நீங்கள் விதையை சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னா, பப்பாளி விதையில் நம்மளுக்கு கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம உடலில் உண்டாகிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வயிற்றில் உண்டாகிற உப்பசத்து, வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாத்துக்குமே வந்து பப்பாளி விதை அப்படியே நம்ம டைரக்டா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்களுக்கு பப்பாளி விதை கஷாயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஜுரம் சம்மந்தப்பட்ட தொற்று நோய்கள் வரும்போது இந்த பப்பாளி விதையை வந்து எடுத்துக்கும் போது ஒரு முழுமையான ஒரு தீர்வு அமையும். அதே போல் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு பப்பாளி விதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.